கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. கேளுங்க கேளுங்க, இது நம் சமுதாயத்திற்கான குரல். வணக்கம், நீங்கள் கேட்டுருக்கிறது ரேடியோ கோத்தகிரி 90.4 எஸ்ல உங்கள் கூட மாணிக்கம் இணைஞ்சிருக்கேன். அறிவியல் அறிவம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். அறிவியல் அறிவம் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் வாரம் திங்கட்கிழமை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாரமும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இணைந்து வழங்குவது விக்யான் பிரசாந்த், தமிழ்நாடு அறிவியல் பலகை, ஆசாதி கா அம்ருத் மகோத்சவ். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவியல் அறிவம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் நோக்கமே நம்மளை சுற்றி என்னென்ன மாதிரியான அறிவியல் இருக்குது, அந்த அறிவியலை எப்படி மக்களுக்கு எளிய வகையில் கொண்டு போய் புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த அறிவியல் அறிவம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் நோக்கம். ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம கூட நம்ம ஆதிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க அந்த நிறுவனத்துடைய CEO நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஆதிமலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் அவங்க நம்ம கூட பயந்துக்க போகிறாங்க. ஸோ அங்கே என்னென்ன மாதிரியான அறிவியல் முறைகளை பயன்படுத்தி மக்களுடைய வாழ்வாதாரம் மேலே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக ஆதிமலை பழங்குடியினர் கம்பெனியிலேருந்து CEO நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் மாணிக்கம். என்னோடய பேர் ஜஸ்டின் பால்ஸ். நான் வந்து ஆதிமலை பழங்குடியினர் உற்பத்தியாளர் கம்பெனிலேருந்து வரேன். ஜஸ்டின் பால்ஸ், நான் ஜஸ்டின் ராஜ்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஜஸ்டின் பால்ஸ். ஸோ நீங்கள் ஆதிமலை பழங்குடியினர் கம்பெனியில் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக வேலை பார்க்குறீங்க? நான் இப்போ ஒரு 6.5 வருஷமாக வேலை செஞ்சுட்டு. ஓகே. ஸோ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த கம்பெனியை பற்றி நம்ம பேசலாம். இந்த ஆதிமலை பழங்குடியினர் உற்பத்தியாளர் மையம் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம தொடங்கப்பட்டது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆதிமலை பழங்குடியினர் உற்பத்தியாளர் கம்பெனி அப்படின்றது வந்து ஒரு முழுக்க பழங்குடியின மக்களோட ஒரு கம்பெனி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலில் ஒரு கம்பெனி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கம்பெனியில் வந்து எப்படியுமே பங்குதாரர்கள், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி 2-3 பேர் இருப்பாங்க. அது வந்து இந்த கம்யூனிட்டி, நான் கம்யூனிட்டி அந்த மாதிரியான ஒரு பாரபட்சம் எல்லாம் இருக்கும். ஆனால் ஆதிமலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 100% பழங்குடியின மக்கள் மட்டுமே இதில் வந்து பங்குதாரர்களாக இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த கம்பெனியில் வந்து இனி இப்போ புதுசாக ஒரு பங்குதாரராக இருக்கணுன்னாலும் கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். வெளி கம்யூனிட்டிலேருந்து யாராலுமே வந்து இதில் எந்த விதமான ஷேர்ஸும் வாங்க முடியாது. ஸோ இந்த கம்பெனி வந்து 100% ஓன்டு பை த கம்யூனிட்டின்னு சொல்லலாம். பழங்குடியினர் மக்களுக்காக நம்ம தொடங்கப்பட்ட கம்பெனி இந்த கம்பெனி. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான வேலைகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம எதுக்காக தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பழங்குடியின மக்களோட பொருட்களுக்கான ஒரு நியாயமான விலையை வந்து கொடுக்கறதுக்காக தான் தொடங்கணும். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த பொருட்களுக்கான விலை நிர்ணயமே வந்து மக்கள்கிட்ட தான் வருது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு காஃபியோ, அரிசி, பருப்பு, இல்லைனா வந்து ஒரு குறுமிளகு அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, விலை நிர்ணயம் அப்படின்றது வந்து வேற ஒரு ஆள், 3வது ஆள் தான் வந்து பண்ணுறாங்க. இப்போ அரிசிக்கு வந்து கவர்மெண்ட் தான் வந்து விலை நிர்ணயம் செய்கிறாங்க. அதே மாதிரி காஃபிக்கு வந்து காஃபி போர்டு இருக்குது. அதே மாதிரி குறுமிளகு ஸ்பைஸ் போர்டு இருக்குது. அது போக வேறு பொருட்கள் தான் இருந்தாலும் மார்க்கெட்டில் இருக்கிற வியாபாரிகள் தான் வந்து அந்த விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டிங்கனாக்கா, இந்த கம்பெனியில் வேலை இருக்கக்கூடிய பங்குதாரர்களாகிய பழங்குடியின மக்கள் தான் வந்து அந்த விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. ஏன்னா என்னோட பொருளுக்கு நான் தான் விலை நிர்ணயம் பண்ண முடியும், வெளியாளையாதும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் வந்து இதில் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த வருஷ கடைசியில் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து கம்பெனிக்கு வந்தது, லாபம் வந்ததுன்னா அந்த லாபம் வந்து மறுபடியும் மக்களுக்கே போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ நம்ம பழங்குடியினர் கிராமம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பழங்குடியின மக்களுக்கு மலை சார்ந்து, காடு சார்ந்து வாழக்கூடிய மக்கள், காடு சார்ந்து நிறைய பொருட்களை வந்து அவங்க வந்து நிறையா எடுக்கிறாங்க, அவங்களும் விற்பனை பண்ணுறாங்க. ஸோ அந்த பொருட்கள் என்னென்ன மாதிரியான பொருட்கள்? ஸோ இப்போ ஆதிமலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கனாக்கா, இதில் வந்து ஒரு 80% பொருட்கள், கிட்டத்தட்ட 80% பொருட்கள் வந்து வன மகசூல் தான் இருக்குது. அதில் முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தேன் இருக்குது, அப்புறம் வந்து தேன் மெழுகு இருக்குது, அதுக்கப்புறமா சீகக்காய், பூச்சக்காய், கடுக்காய், அப்புறம் தாண்டிக்காய், அப்புறம் வந்து வெட்டிவேர் இருக்குது, அப்புறம் வந்து செம்பருத்தி, அப்புறம் வல்லாரை, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நம்ம வன மகசூல் எடுக்கிறோம். காட்டு அத்தி, காட்டு மாங்காய், அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து வனத்திலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இவ்வளோ பொருட்கள் நம்ம எடுக்கிறோம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்னென்னா, ஸோ இன்றைக்கி ஒரு நெல்லிக்காய் நம்ம காட்டில் போய் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அதை பிடுங்கி சாப்பிட்றது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய உழைப்பு இருக்குது, நிறைய அறிவியல் இருக்குது. ஸோ அந்த ஒரு நெல்லிக்காய் எடுத்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்குறீங்க?
இப்போது உதாரணத்துக்கு இப்போ நெல்லிக்காய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வெளியே மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குகிற நெல்லிக்காய் இப்போ பழமாக நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபார்ம்லேருந்து வரும். அதாவது வேறு ஒரு ஹைப்ரிட் மரம் இருக்கலாம், இல்லைன்னா ஜெனட்டிக்கலி மியூட்டேட்டட் அந்த சீட்ஸ்லேருந்து வரக்கூடிய நெல்லிக்காய் இருக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நம்மக்கிட்ட வர நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கனாக்கா முழுக்க வனத்துலேருந்து வரது தான். ஸோ அதோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆனால் அதோட மருத்துவ குணங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இன்னொன்று வந்து இந்த வருஷம் இந்த மரத்தில் இவ்வளோ இருக்குது, அடுத்த வருஷம் இதே மாதிரி வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ரீஜனில் வந்து ஒருவேளை அந்த மகசூல் அவ்வளோ இல்லாமல் கூட போகலாம். அதை வந்து நம்மளால் எந்த விதத்துலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே வந்து நீங்கள் உங்கள் சொந்த தோட்டத்தில் வச்சுருந்தீங்கன்னா மருந்து அடிக்கலாம், அதை வந்து நீங்கள் எப்படியோ உற்பத்தி வந்து ஜாஸ்தி பண்ண முடியும். ஆனால் இது வந்து முழுக்க வனத்தில் இருக்கிறனால எந்த விதத்துலையுமே உங்களுக்கு வந்து அதோட மகசூல்லையோ அதோட குவாலிட்டிலையோ எந்த கண்ட்ரோலுமே இருக்காது. அப்போ எங்கே உங்களுக்கு கண்ட்ரோல் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காயை பறிக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் வரும். ஸோ ஒரு காலத்தில் வந்து இப்போ நம்ம ஆதிமலையோட இன்டர்வென்ஷன்லாம் இல்லாததுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை வந்து மரத்தில் வரும். ஸோ அதை வந்து ஈஸியாக நம்ம குலுக்கிட்டிங்கன்னா பழுத்தது மட்டும் வரும். ஆனால் ஒரு 5 பேர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்க 2-3 நாள் காட்டில் தங்கி தான் இந்த நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய உடல் உழைப்பு நிறைய போடுறோம். ஸோ அந்த பொருளை வெளியே எடுத்து வந்து விற்றா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். இன்னொன்று வந்து இது வந்து ஒரு பழ வகை இல்லைங்களா, ஒரு 2 நாள் 3 நாள் தான் அதோட ஷெல்ஃப் லைஃப் இருக்கும், அதுக்கு மேலே அது கெட்டு போயிடும். அப்போ வேறு வழியே இல்லை, நீங்கள் வந்து மேலே இருக்க எல்லா பழத்தையுமே வெட்டி தான் எடுக்கணும். அதுக்கு ஒரு ஈஸியான வழி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரத்தோட வாதை வெட்டுறது தான். அப்போ அது கீழே வந்து நீங்கள் டக்குன்னு பொறிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸை வந்து இப்போ நம்ம வந்து நம்மளோட இன்டர்வென்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குனாக்கா அது வந்து கம்மியாக இருக்குது, இல்லைனா முழுசமாக நின்றுச்சு அப்படி சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வளம் குன்றா சேகரிப்பு முறை, அதாவது சஸ்டைனபிள் ஹார்வெஸ்டிங் சொல்கிறோம். அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு வரும். நீங்கள் வந்து வாதை வந்து உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் வந்து கீழே விழுகும்போது அப்படியே தரையில் விழுந்துடும். அதை வந்து அவங்க அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்து வந்துடுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய காய்க்கு வந்து டேமேஜ் இருக்கும். அதுலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேட்டு வராது. ஏன்னா உடஞ்சி போன காயிலையோ அது உங்களுக்கு ரேட்டே கிடைக்காது இல்லைங்களா. அதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னோம். கீழே வந்து நெட்டோ இல்லைனா ஒரு டார்போலின் ஏதோ ஒன்று விரித்து நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா காய் மட்டும் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அப்போவே என்ன ஆயிருதுன்னா அவங்களோட பொருளுக்கான விலை வந்து ஜாஸ்தியாகிருக்கு. மார்க்கெட்லேயும் அவங்களுக்கு வந்து விற்பனை வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது அவங்க காட்டிலிருந்து எடுக்கக்கூடிய டைமில் வர்ற வந்து ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா, வனத்தில் வந்து கோர் ரீஜன், பஃபர் ரீஜன் 2 ரீஜன் இருக்கும். கோர் ரீஜன் அப்படின்றது வந்து மிருகங்களுக்கு மட்டும் தேவைப்படுற இடம். அந்த இடத்துல வந்து நெல்லிக்காய் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் வன விலங்குகள்லாம் வந்து நம்ம ஊருக்குள்ளே தான் சாப்பிடணும்னு இருக்காது. ஸோ அதை வந்து எங்கே ஐடென்டிஃபை பண்ணுறது, எது கோர் ரீஜனாக இருக்குது, எது பஃபர் ரீஜனாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம, ஏன்னா காட்டுக்குள்ளே வந்து எங்கேயும் உங்களுக்கு காம்பவுண்ட் வாலோ வந்து ஒரு வேலி கம்பியோ இருக்காது. ஸோ அதை வந்து ஒரு கீஸ்டோன் மூலிமா நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பஃபர் ரீஜன் சொல்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து நெல்லிக்காய் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வன அலுவலகர்கிட்ட இருந்தோ இல்லாட்டினா வந்து ஒரு இயற்கைக்கு ஒரு முரணான விஷயமும் அவங்க வந்து பண்ணுறதில்லை. நீட்டாக வந்து பொருட்களை எடுத்து நமக்கு வந்து அது கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ப்ரொக்யூர்மெண்ட் சைட், அதாவது சேகரிப்பு டைமில் வர விஷயங்கள். ஸோ ஒரு அருமை. ஸோ நம்ம வந்து சேகரிப்பு முறைகளை பற்றி நம்ம நிறைய பேசணும். ஸோ இந்த சேகரிப்பு முறைகள்லேயும் நிறைய வழிகாட்டல்களோடு நம்ம போகிறோம். அதாவது சஸ்டைனபிள் ஹார்வெஸ்ட்டோட நம்ம வந்து வளம் குன்றா முறையில் நம்ம எப்படி மக்களுக்கு வருடம் அந்த ஒரு சீசனில் நம்ம நெல்லிக்காயாகட்டும், கடுக்காயாகட்டும், பூச்சக்காயாகட்டும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம். இது ஒரு அறிவியல் பூர்வமாக நம்ம இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு நெல்லிக்காய் எந்த ஒரு பழ வகைகள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் மிஞ்சுமேனா ஒரு வாரம் தான் அது வந்து அதனுடைய தன்மை போயிடும், அது கெட்டு போயிடும். அதையும் தாண்டி என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த நெல்லிக்காயில் மூலியமாக நீங்கள் பண்ணுறீங்க? ஸோ அதுலேயும் நான் உங்கள் கம்பெனிக்கு வந்து விசிட் பண்ணப்போ நிறையா பிக்கிள் பண்ணிகிட்டு இருந்தீங்க, கேண்டி பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க? அதுலேருந்து மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு, அவங்களுக்கு வருமானம் எப்படி வருது? ஸோ இப்போ நெல்லிக்காயில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கே போய் ஒரு நெல்லிக்காய் வாங்குறீங்கன்னா 1 கிலோ நெல்லிக்காய் நீங்கள் வாங்கணுன்னா எப்படி உங்களுக்கு ஒரு 10-15 ரூபாய்க்குள்ளே நம்மளே மார்க்கெட்லேருந்து வாங்கிக்கலாம். அப்போ அந்த வியாபாரி என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பாருன்னு நினச்சி பாருங்கள். ஸோ அதில் வந்து மக்களுக்கான அந்த ஒரு ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் போகுது. ஸோ இப்போ நம்ம ஆதிமலையில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காயை வந்து மக்கள்கிட்ட வாங்கி மறுபடியும் அதை வந்து மக்கள்கிட்டயே கொண்டு போய் சேர்த்துறோம். வேல்யூ அடிஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சென்டர்ஸ்க்கு வந்து அனுப்பி அங்கே வந்து இந்த பழங்குடியின மக்களில் சேர்ந்த வந்து லேடிஸ் தான் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து இந்த மதிப்பு கூட்டுதல் வந்து பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த வந்து ஷெல்ஃப் லைஃபை ஜாஸ்தி பண்ண முடியும். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் நெல்லிக்காய் வரும். அதை வந்து வருஷம் ஃபுல்லாக எப்படி கொடுக்குறது, அதுதான் பெரிய சேலஞ்சு. அப்போ வந்து ஒரு 3 மாதம் வரக்கூடிய நெல்லிக்காய் வந்து அடுத்து வர ஒரு 9 மாதம், அதாவது அந்த 12 மாதத்துக்கு கொடுக்கணும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணுறோம். ஸோ நெல்லிக்காய் வந்து அதில் இருக்கிற சீடை வெளியே எடுத்து அதிலிருந்து வந்து நெல்லிக்காய் மிட்டாய் பண்ணுறோம். அதே மாதிரி நெல்லிக்காய் வத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நெல்லிக்காய்
நெல்லிக்காய் பவுட்ரு, அதேமாதிரி நெல்லிக்காய் பிக்கிள், நெல்லிக்காய் ஜாம், அது மாதிரி தேனில் வந்து நெல்லிக்காய் இன்ஃப்யூஸ் பண்ணுறோம். அப்போ அது போக சோப்பு கூட இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெல்லிக்காய் பவுடர், நெல்லிக்காய் சோப்பு, அது இல்லாமல் ட்ரிஃபல்லான்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதுலேயும் வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான வேல்யூ எடிஷன் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதுதான் மக்களுக்கு போகக்கூடிய அந்த லாபம் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்குது. இப்போ அந்த 3 மாதத்தில் வந்து நெல்லிக்காய் வந்து நீங்கள் கடையில் கொடுத்துட்டீங்க, 3 மாதத்தில் உங்களுக்கு முடிஞ்சுது. அதே நீங்கள் வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிற 12 மாதமுமே தினமுமே உங்களுக்கு வேலை இருக்கும். நெல்லிக்காய் வந்து உடைக்கிறது, கேண்டியை மாற்றுறது, அதை பேக்கிங் பண்ணுறது, லேபிள் ஒட்டுறது, அப்படி இப்படின்னு போனாலும் உங்களுக்கு வந்து 12 மாதம் வந்து உங்களுக்கு வந்து வேலை வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஸோ இதுதான் வந்து அந்த மதிப்பு கூட்டுதலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம். ஓகே. ஸோ இதில் மக்கள் இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி அன்றாட ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் லேபர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 500 ரூபா, நம்ம நீலகிரி பொறுத்த வரைக்கும் மிஞ்சுமின்னா ஒரு 700 ரூபாலேருந்து 700 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு லேபர் கிடைக்கும். இந்த மாதிரியான மதிப்பு கூட்டல் பண்ணும்போது ஸோ பெண்களுக்காகட்டும், அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்காகட்டும், வருங்கால சந்ததிகளுக்காகட்டும் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, வனங்களுக்கும் என்ன மாதிரியான பாதுகாப்பு வசதிகள் இருக்குது? ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது இவங்களுக்கு வந்து மாத சம்பளம் தான், சரிங்களா. இப்போ நெல்லிக்காய் வந்து உடச்சிட்டு ஒரு 100 கிலோ எடுத்துகிட்டு போய் விற்றுட்டோன்னா அந்த ஒரு 100 கிலோவுக்கு ஒரு 10 ரூபா போட்டாலும் உங்களுக்கு அந்த ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்காது. அதே வந்து நம்ம சென்டருக்கு கொண்டு வந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாதம் 10,000 ரூபா கிடைக்கும். சம்பளமே வந்து மாதம் 10,000 ரூபாய் கிடைக்கும். அப்போது வந்து ஆவரேஜ் சேலரி வந்து ஒரு 10,000 வருது. அதில் வந்து இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 32 பேருக்கு வந்து நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நெல்லிக்காய் சீசன் டைமில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக வந்து இன்னும் நிறைய லேடிஸை வேலைக்கு எடுக்கிறோம். ஏன்னா இப்போது ஒரு நாளைக்கு வந்து நமக்கு அறுவடை வருது, மகசூல் வருது அப்படின்னா மொத்தமாக வந்து கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 டன் 4 டன் வந்துடும். அதை வந்து 2 நாளில் நாம் வந்து அதை பதப்படுத்தி ஆகணும், இல்லாட்டினா நெல்லிக்காய் கெட்டு போயிடும். ஸோ அந்த 4 டன் அப்படின்றத வந்து நம்ம எல்லாம் ஹேண்ட்மேடுன்னு தான் சொல்கிறோம், அதுலேயே தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய லேடிஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 60-100 பேர் வரைக்கும் வந்து நம்ம வேலை செய்கிறாங்க. அது கிராமத்துலேருந்து லேடிஸ் எல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த ஒரு 3 மாதத்துக்கான சம்பளம் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து வேலை வாய்ப்பு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா பாதிமலையில் வந்து நீங்கள் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்தே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 வரைக்கும் இருந்தது. இப்போ பெர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லும்போதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வேலை செய்கிறாங்க. டெம்பரரி எம்ப்ளாயிஸ் வந்து இன்னொரு 60 பேர் பக்கம் இன்னும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இனி வருங்காலத்தில் வந்து இன்னும் வந்து இதை ஜாஸ்தி ஆகிறதுக்கான ஒரு ஸ்கோப் நமக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கிட்டு. ஸோ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, மார்க்கெட்லேயும் ஒரு பக்கம் நிறையா இந்த நெல்லிக்காவாகட்டும் மற்ற இதுக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதையும் தாண்டி இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேண்டி பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்க? இப்போது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கையிலேயே உடைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அறிவியல் பூர்வமாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? ஸோ இப்போ வந்து இப்போ நெல்லிக்காய் வந்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி முதல்ல வந்து அவங்க கையிலே தான் உடச்சிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நேரம் ஆகும். நான் அதுதான் சொன்னேன் உங்கள்கிட்ட எவ்வளோ நிறைய குவான்டிட்டி வருது, கிட்டத்தட்ட ஒரு 15-20 டன் நெல்லிக்காய் ஒரு வருஷம் நம்ம பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்ம கையில் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா மேனுவல் கட்டிங் மிஷின்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். அதுவும் ஒரு கட்டர் தான், நீங்கள் கையில் தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கட்டர் மிஷின்ஸ் நம்மளே வந்து இங்கே கஸ்டம் மேட் இங்கே டிசைன் பண்ணி நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்ம யூஸ் பண்ணி அது மூலிமா வந்து நெல்லிக்காய் வந்து கட் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க க்ளவுஸு, அந்த ஹெட் கியர் எல்லாமே போட்டு அவங்க வந்து அப்படி பண்ணுவாங்க. அதை வந்து எடுத்துகிட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நெல்லிக்காய் மிட்டாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நார்மலான ஒரு சர்க்கரையை வந்து பயன்படுத்த மாட்டாங்க, நாட்டு சர்க்கரையை தான் பயன்படுத்துகிறோம். ஸோ நாட்டு சர்க்கரையை வந்து வாங்கி அதில் வந்து நெல்லிக்காய் வந்து இது பண்ணி நம்ம கேண்டி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நெல்லிக்காய் வத்தல்னால் ஒன்றும் இல்லை, கட் பண்ணுறோம், காய வைக்கிறோம், முடிஞ்சது, வேறு ஒன்றும் இல்லை. இது காய வைக்கிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சோலார் ட்ரையிங் தான், சன் ட்ரைட் தான். நம்ம வேறு எந்த ஒரு இதுலேயோ ஒரு பேக்கரியில் ஓவனில் போடுறீங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து சோலார் ட்ரையரில் தான் போட்டு நம்ம சன் ட்ரை தான் பண்ணி வந்து பொருட்களை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த இதில் நிறைய அறிவியல் பூர்வமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த அறிவியல் பூர்வமான விஷயங்களை மக்கள் இடத்துல நீங்கள் எப்படி எளிமையாக போய் ஒரு ட்ரைனிங் மூலியமாகவோ இல்லை மற்ற விஷயம் மூலியமாக எப்படி கொண்டு போய் சொல்கிறீங்க? ஸோ நம்ம வந்து இப்போ நார்மலாக நம்ம கிராமங்களில் வந்து நிறைய வாட்டி மீட்டிங்ஸ் நடக்கும், அதே மாதிரி கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெளியே கொண்டு போகிறோம். அதே வந்து கஸ்டமர் சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ நமக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே வந்து பொருட்களை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபோன் பண்ணி பொருட்களை வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு பாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நெல்லிக்காய் இல்லாமல் இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லலாம், இந்த பூச்சக்காய் இருக்குது இல்லைங்களா. பூச்சக்காய் வந்து பழங்காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எல்லாருக்குமே பூச்சக்காய் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ சோப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா இதை
தான் நேச்சுரல் சோப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போயுமே என்ன ஆச்சுனாக்கா பூச்சக்காய் வந்து யாருமே பயன்படுத்துறதில்ல. ஏன்னா அதோட இது என்னன்றது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கானிக் வீகன் அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சோப்போ டிட்டர்ஜென்ட் பவுடரோ பயன்படுத்தி வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ண வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லை, காய வச்சு பூச்சக்காய் எடுத்து ஒரு பவுச்சுக்குள்ளே போட்டு அதை அப்படியே வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டுறாங்க. துணியை நீங்கள் உள்ளே போடுறீங்க, தண்ணியை ஊற்றுறீங்க, அது வாஷ் பண்ணி எடுத்துரும். டிட்டர்ஜென்ட் பவுடரே நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை. அந்த தண்ணியை நீங்கள் வேறு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதே டிட்டர்ஜென்ட் பவுடர்னால் அது கெமிக்கல், துணியோட இதுவும் போயிடுது, வேறு எதுக்குமே பயன்படுத்த முடியாமல் போயிடுது. ஸோ இப்போ வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா இந்த பூச்சக்காய் வந்து அந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவிலையுமே வந்து இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. நம்மக்கிட்டே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அப்படி வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தங்க நகைகள் இருக்குது. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணணும்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கொள்ளர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பீங்க. அவர் என்ன பண்ணுவார், பூச்சக்காய் வச்சு தான் க்ளீன் பண்ணுறாரு. ஆனால் இது நமக்கு யாருக்கும் தெரியாது. அதையும் வந்து இப்போ வீட்டிலே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம பூச்சக்காயிலேருந்து ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணி அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். எந்த விதமான அழுக்காக இருந்தாலும் போயிடும். ஸோ அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இப்போ நம்ம வச்சுருக்கிற ப்ராடக்ட்ஸில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியலன்றதை விட மறந்துட்டோன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஏன்னா பழங்குடியின மக்களே வந்து ஒரு காலத்தில் குளிக்கிறதுக்கு சீவக்காயும் பூச்சக்காயும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாம் ஷாம்புக்கு மாறிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மறுபடியும் கல்ச்சர் வைஸில் வந்து நம்ம ரிவைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இது 100% சயின்டிஃபிக் ரீசன்ஸ் தான். சரி, ஏன்னா இப்போ தங்கத்தில் இருக்கிற அழுக்கு எடுக்கணும்னா நீங்கள் வந்து கெமிக்கல் போட்டு எடுத்திங்கன்னா பாதி தங்கம் அதிலே போயிடும். அதுக்கு நீங்கள் பூச்சக்காய் பயன்படுத்திட்டு போயிடலாம். உங்களுக்கு செலவும் கம்மி, கம்ப்ளீட்டாக ஆர்கானிக். அந்த தண்ணியை நீங்கள் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் வராது. ஏன்னா தங்கன்றது நம்ம ஸ்கின்னில் மேக்ஸிமம் படுற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு பூச்சக்காய் வந்து நம்ம ஒரு பெரிய முக்கியமான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. ஸோ அதே தான் நம்ம சோப்புலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற சோப்ஸ், ஆதிமலையிலேருந்து வரக்கூடிய சோப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேன் மெழுகில் பண்ணுற சோப்பு. கிட்டத்தட்ட 70% வந்து நார்மல் சோப்பை விட கெமிக்கல் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா தேன் மெழுகுன்றது 100% வந்து காட்டிலேருந்து வரக்கூடிய பொருள். உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வராது. ஏன்னா இப்போ நிறைய சோப்பில் என்ன சொல்கிறாங்க, மாய்ஸ்சரைசர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதில் மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா தேன் மெழுகே மாய்ஸ்சரைசர் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம வரும்போது என்னென்னா கெமிக்கல்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஸோ இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி மிகப்பெரிய சந்தையில் மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம நெல்லிக்காய் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே பேசணும். நம்ம பூச்சக்காய், கடுக்காய் அதை பற்றி நம்ம வரக்கூடிய இதில் கூட நம்ம பேசலாம். இப்போது இந்த நெல்லிக்காயில் இப்போ நம்ம பேசின மாதிரி 2 நாள் 3 நாட்களில் கெட்டு போகும். அந்த மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அது எந்த அளவுக்கு மதிப்பு கூட்டுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம். இந்த மார்க்கெட்டில் நம்ம வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் இருக்கும், மக்களுக்கு வருமானம் ஒரு பக்கம் நிறைய கிடைக்கிது. அந்த ப்ராசஸிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நெல்லிக்காவை பற்றி ஒரு பிக்கிள் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிக்கிள் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக. இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2-3 நாள் கெட்டுரும். அதே வந்து இப்போ பிக்கிள் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா அந்த சீசேம் ஆயில் இருக்குது இல்லைங்களா, எள்ளு எண்ணெய், அதான் யூஸ் பண்ணுறோம். வினிகர் கூட நம்ம பயன்படுத்துறதில்ல. ஏன்னா அதுவும் ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ் ஆயிடுது. ஸோ எள்ளு எண்ணெய்ன்றது ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். இதுக்கு முன்னாடியும் வந்து நம்ம மக்கள் அதை தான் பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஊறுகாய் செய்கிறோம். ஸோ ஊறுகாவோட லேயருக்கு மேலே வந்து ஆயில் நின்றுச்சுன்னா அது வந்து எத்தனை நாள் வேணால் இருக்கும், கெட்டாமல் இருக்கும். கைப்படாமல் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 மாதத்துக்கு மேலேயே வந்து ஊறுகாய் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரியான அது ஒரு சயின்டிஃபிக்காக தான் அப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட நெல்லிக்காய் ஊறுகாய் உதாரணத்துக்கு சொன்னிங்கன்னா 12 மாதம் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறோம். இன்னொரு உதாரணம் சொல்லலாம், கேண்டி, நெல்லிக்காய் மிட்டாய். ஸோ நெல்லிக்காய் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவில் போடுறோம். அந்த ப்ரிசர்வேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை கலக்கப்பட்ட தண்ணி. ஸோ அது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ், நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அதில் வந்து நெல்லிக்காய் மிட்டாய் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட் மாதிரி தான் வருது. எத்தனை வருஷம் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். காய வச்சு நீங்கள் பயன்படுத்துகிறதா எத்தனை வருஷம் வேணால் வரும். பட் நம்ம ஒரு FSSAI நார்ம்ஸ் படி ஒரு 12 மாதம் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து லேபிளில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த குறிப்பிட்டோம் நமக்கு இந்த உணவு வகைகள் அப்படின்னு சொல்லி பேசும்போது ரொம்ப ஒரு முக்கியம் FSSAI சர்டிஃபிகேட். ஸோ இந்த FSSAI அப்படிங்கிறது என்ன? ஸோ இது எதற்காக முக்கியம்? FSSAI அப்படின்றது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு உணவுகளுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த சர்டிஃபிகேட் சொல்லும். ஸோ அந்த உணவு வந்து எப்படி, அதாவது நம்ம வந்து சாப்பிட முடியாதா, கெட்டு போயிருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் தான் அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் மார்க்கெட்டுக்கே நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஆதிமலைக்கு இருக்குது. ஸோ அதை வந்து அந்த நார்ம்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ ஒரு அருமையான ஒரு விஷயங்கள். ஸோ இன்றைக்கி ஆதிமலை பற்றியும், ஸோ ஆதிமலையில் பழங்குடியர் மக்களுடைய வாழ்வாதாரம், காடுகளில் எப்படி வளம் குன்றாமல் நம்ம வந்து பொருட்களை எடுக்கணும், அந்த பொருட்கள் வளம் குன்றாமல் எடுக்கிறது மட்டும் இல்லாமல்
மார்க்கெட்டில் மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும், ஆர்கானிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மாணிக்கம், நன்றி. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அறிவியல் அறிவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக பழங்குடி கம்பெனியின் மூலியமாக நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அறிவியல் அறிவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியோட நோக்கமே நம்ம கிராமங்களில் சுற்றி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, ஸோ அந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அறிவியலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இந்த விஷயங்கள் மூலியமாக எவ்வளோ பேர்த்துக்கு நன்மைகள் வருது, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோடைய நோக்கமும் கூட. ஸோ கண்டிப்பாக கேட்டுட்ருக்க நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி செஞ்சு அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் 89401012 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு என் கூட பயந்துக்குங்க. இணைந்து வழங்குவது விக்யான் பிரசாந்த், தமிழ்நாடு அறிவியல் பலகை, ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ். ஸோ அடுத்த வாரம் நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. கேளுங்க கேளுங்க, இது நம் சமுதாயத்திற்கான குரல்.